ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். வருகின்ற 10/10/2025 வெள்ளிக்கிழமையன்று சங்கடகர சதுர்த்தியும் கிருத்திகையும் இணைந்தே வருகின்றது. சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:02 தொடங்கி சனிக்கிழமை அதிகாலை 12:38 வரை உள்ளது. கிருத்திகை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அதிகாலை 12:31 தொடங்கி இரவு 10:51 வரை உள்ளது. வெள்ளிக்கிழமை முழுவதுமே சதுர்த்தி திதியும் பிறகு கிருத்திகை நட்சத்திரமும் உள்ளது. 10/10/2025 பிரபஞ்ச வசிய நாள், மேஜிக்கல் டேவும் பிறகு வெள்ளிக்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் சங்கடகர சதுர்த்தியும் எல்லாமே சேர்ந்தே வருகின்றது. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்தது நிச்சயம் நடக்கும். விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம். அதே மாதிரி நம் வீட்டில் வேல் இருந்தாலோ முருகர் சிலை இருந்தாலோ அதற்கு சிறிய அபிஷேகம் செய்து வைத்துவிட்டு நம்மால் முடிந்த நைவேத்தியம் செய்து வைத்துவிட்டு பிறகு நாம் சங்கடகர சதுர்த்திக்கு அருகில் கோவில் இருந்தால் கோவிலுக்கும் செல்லலாம். மாலை 6 மணிக்கு மேல் தான் அங்கே அபிஷேகம் ஆராதனை நடக்கும். அதே மாதிரி விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பால், பன்னீர், சந்தனம், தேன் எது முடியுமோ நம்மால் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி அருகம்புல் மாலை சாத்தலாம். அப்படி முடியவில்லை என்றால் வீட்டிலேயே நாம் எளிமையாக வழிபடலாம். அதே மாதிரி நமக்கு பண கஷ்டம் ஏற்பட்டாலோ பண தேவை இருந்தாலோ ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. சிகப்பு நிற ஸ்கெட்சை பயன்படுத்தி நாம் அந்த பிரியாணி இலையில் முருகப்பெருமானின் மந்திரத்தை எழுதினால் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் சரவணபவ வசி வசி, இந்த மந்திரம் மகாலட்சுமிக்கும் பொருந்தும். இந்த மந்திரத்தை பிரியாணி இலையில் எழுதி அதை நமக்கு லாக்கர் இருந்தாலோ அல்லது நம்ம பணம் வைக்கும் இடத்தில் இந்த பிரியாணி இலையை வைத்துக்கொள்ளலாம். முருகப்பெருமானுக்குரிய இந்த கிருத்திகை நட்சத்திரமும் சங்கடகர சதுர்த்தியும் வெள்ளிக்கிழமையும் பிரபஞ்சவசிய நாள் எல்லாமே சேர்ந்து வரும் நாளில் நாம் எழுதி வச்சு நம்ம இந்த வழிபாட்டை மேற்கொண்டோம்னா நிச்சயமாக நமக்கு பண கஷ்டம் நீங்கி வருமானம் பெருகும். அதே மாதிரி கிருத்திகை அன்று நாம் எப்படி முருகப்பெருமானை வழிபடுவோமோ அதே மாதிரி நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நம்ம முருகப்பெருமான் படம் இருந்தாலோ சிலை இருந்தாலோ துடைத்துவிட்டு செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு, கிடைக்கவில்லை என்றால் நமக்கு எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு பிறகு நைவேத்தியமாக நம்மால் முடிந்தால் பாயசம், சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் பால் பழங்களை வைத்து கூட நாம் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். சங்கடகர சதுர்த்தி இருப்பதால் நாம் அருகில் கோவில் இருந்தால் கோவிலுக்கு சென்று நாம் வழிபடலாம். மாலையில் தான் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். நாம் கோவிலுக்கு சென்று சதுர்த்தேங்காய் உடைக்கலாம். பிறகு அர்ச்சனை செய்துவிட்டு நம் வீட்டிலே வழிபாட்டினை அதாவது தூப தீபம் காட்டி பூஜையை முடித்து பிறகு நாம் சாப்பிடலாம்.